nth டெரிவேட்டிவ் ஆஃப் log ax plus b வந்து இன்றைக்கி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, nth டெரிவேட்டிவ்னா n டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ yனா y ஈக்குவல் டு log ax plus b. ஓகேவா? இப்போது நான் இதுக்கு y1 என்ன y2 என்ன அப்படின்னு சொல்லிட்டு yn டேர்ம்ஸ் வரைக்கும் நான் ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு log ax plus b d by dx of log x வந்து என்னது, நமக்கு log xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு என்ன ஃபார்முலா வரும்னா 1 by x. ஓகேவா? இப்போது y வந்துட்டு log இந்த டேர்மை நான் என்னன்னு கன்சிடர் பண்ணுறேன், எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுறேன். அப்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா ஒய்யை எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், y1ன்னு சொல்லுவோம். அப்போது என்ன கிடைக்கும், 1 by எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும், ax plus b. ஓகேவா? இப்போது நான் இதை என்ன பண்ண போகிறேன், மறுபடியும் எக்ஸை வச்சு 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுமா, பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும், a மட்டும் கிடைக்கும். புரியுதுங்களா? ஏன்னா d by dx of x வந்து என்னன்னு நமக்கு 1, d by dx of x வந்து என்னது 1. ஓகேவா? இப்போது நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், y2 என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். y2னா என்னது, dy by dxஐ 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. கரெக்டா? புரியுதுங்களா? அப்போது என்ன கிடைக்கும், 1 by ax plus b. நம்ம லாஸ்ட் வீடியோவில் 1 by ax plus bக்கு வந்துட்டு என்ன வேல்யூன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை பாருங்கள், இல்லைன்னா நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ 1 by ax plus bனா இதுக்கு ஃபார்முலா இல்லை. ஸோ அதனால் ax plus bயை நான் என்ன பண்ண போகிறேன், டினாமினேட்டர்லேருந்து நியூமரேட்டர் டேர்முக்கு மாற்ற போகிறேன். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ax plus b the whole power minus 1 dot aன்னு வரும். இப்போது இது தானே நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், பவரை வச்சு பண்ணுவேன். ஓகேவா? ஏன்னா d by dx of x power n என்னது, n into x power n minus 1ன்றது ஃபார்முலா. ஓகேங்களா? அப்போ பவரை வச்சு பண்ணனா என்ன கிடைக்கும், -1 ax plus b. இந்த பவர் கூட 1 ஆட் ஆகும். அடுத்து இங்கே வெளியில் ஒரு a இருக்காங்க. இப்போ இந்த axஐ பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், இன்னொரு a கிடைக்கும். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும் எனக்கு, -1 ax plus b the whole power minus 2 dot a ஸ்கொயர்னு கிடைக்குமா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது y2. தென் எனக்கு இப்போ என்ன தேவை, y3 தேவை. y3னா என்னது, y2வை 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. அப்போது d by dx of d square y by dx ஸ்கொயர். ஓகேவா? இப்போ என்ன கிடைக்கும், -1 ஏற்கனவே இருக்குது, பவரை வச்சு பண்ணும்போது ஒரு -2 வரும். ax plus b the whole power -2 -1. axஐ பண்ணும்போது ஒரு a, ஆல்ரெடி ஒரு a ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா? இப்போது -1 -2 ax plus b, சேம் சைன் இருந்தால் ஆட் பண்ணி சேம் சைன் போடுவேனா, அப்போ -3 a into a ஸ்கொயர் a க்யூப். இப்போது 3னா இங்கே என்ன வருது, ஒரு டேர்ம் கம்மியாக இருக்குது, ஏக்கு க்யூப் வருது, ax plus bக்கும் 3 தான் வருது. இப்போ 2னா என்ன வருது, -1 ஒரு டேர்ம் கம்மியாக இருக்குது, ax plus b ஹோல் ஸ்கொயர், அதாவது -2, இதுவும் 2ன்னு வருது. 1ன்னா என்ன வருது, இதுவும் 1ன்னு வருது. இது இப்போ மேலே போச்சுன்னா எப்படிங்க இருக்கும், ax plus b the whole power -1 a power 1ன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி எந்த டேர்ம்ஸுமே இல்லை. அப்போது nth டேர்மை நான் எப்படி அஷ்யூம் பண்ணலாம், -1 இதை விட ஒன்று கம்மியாக இருக்கும். கரெக்டுங்களா? -1 -2 -3 எக்ஸட்ரான்னு போயிட்டு என்னை விட ஒன்று கம்மியாக இருக்கும். அப்போது என்னை விட ஒன்று கம்மியாக இருக்கும். ஓகேவா? புரியுதுங்களா? தென் ax plus b the whole power -nn வரும், a பவர் nn இருக்கும். ஏன்னா 3னா 3 தான் வருது, இதுக்கும் 3 தான் வருது. அப்போது இது ரெண்டுத்துக்குமே n தான் வரும்.
இப்போது இது எல்லாத்துலேருந்து நான் என்ன எடுக்கலாம்? -1 காமனாக வெளில எடுக்கலாம். எடுத்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? எத்தனை டேர்ம்ஸ் வரும்? n-1 டைம்ஸ் n-1 வந்து ரிப்பீட் ஆகிட்ருக்கும். கரெக்டாக? -1 வந்து -1 கூடி வரும், -2 கூடி வரும், -3 கூடி வரும். ஏன்னா எல்லா நம்பர்ஸும் எதனால் மல்டிபிள் செய்யப்பட்டிருக்கு? 1ஆல் மல்டிபிள் செய்யப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அப்போது -1 எத்தனை டைம் வரும்? n-1 டைம்ஸ் வரும். ரிமைனிங் என்ன இருக்குது எனக்கு? 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு n-1 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? தென் ax + b the whole power -n a power n. இப்போது இது நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். நம்ம என்ன சொல்லலாம்? 1லேருந்து n-1 வரைக்கும் ஷார்ட் ஃபார்மாக n-1 ஃபேக்டோரியல்னு சொல்லி எழுதலாமா? ஏன்னா n-1 ஃபேக்டோரியலோடைய ஃபார்ம் எப்படி இருக்கும்? n-1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1 2 3 எக்ஸட்ரா n-1 டேர்ம்ஸ் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? இப்போது ax + b பவர் வந்து மைனஸில் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்? இதை டிவிஷனில் மாற்ற போகிறேன். ax + b the whole power n a power n மேலே வச்சுக்கிறேன். புரியுதுங்களா? log ax + b ஓட nth term என்னது? -1 the whole power n-1 n-1 factorial a power n ax + b the whole power n.